Hi friends, good morning. First actually நீ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் அப்டேட் ஆகலைன்னு சொன்னீங்க பேமெண்ட் மெத்தடு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னா கேட்குறீங்க. ஸோ அதை நான் வந்து காமிச்சிட்றேன். இப்போ நீங்கள் வந்து டேட்டா மைம் சொல்லி கூகுளில் கொடுத்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் ஆகும் அந்த லிங்க்கு. அதை விட்டுருங்க. செகண்ட் வந்து ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே டேரெக்டாக போய்டும். இப்போ நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் சொல்கிறீங்க இல்லையா, அப்டேட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதை இப்போ கிளியர் பண்ணிடுறேன். பட் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இந்த வெப்சைட் கீழே வந்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி இருக்குது பாருங்கள், contact@gen3tech.com சொல்லியிருக்கா. ஸோ இதுக்கு மெயில் பண்ணுங்கள், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை மெயில் பண்ணிங்கன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல நினச்சேன். இப்போ வந்து நிறைய பேர் லாகின் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்டுருந்தீங்க. லாகின் ஐடினா ரிஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். லைவ் ஐடி கேட்டிங்க. ஸோ லைவ் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்லுக்கில் போய் நீங்கள் அவுட்லுக்கில் ஹாட் மெயிலே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நியூவாக சைன் அப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் நியூவாக சைன் அப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு புதுசாக க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஐடி நீங்கள் இதில் கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு இன்வாலிட் தான் வரும். சரிங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கிளிக் ஒர்க் ஐடி போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஒர்க்கர் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நியூவாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை போய் இதில் லிங்க் பண்ணிட்டு நீங்கள் பண்ணணும். நான் ரெஜிஸ்ட்ரேஷனில் எல்லாமே அது எப்படி பண்ணுறதுன்னு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி பேமெண்ட் அப்டேட் பண்ண போகிறதுன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போ கைட்லைன்ஸ் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஆப்போ இல்லை தான் நீங்கள் வந்து ஒரு லாகின் நீங்கள் வந்து உள்ள வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் பேமெண்ட் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களே இதில் கைட்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னேபிள் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் எல்லாமே, பட் கிளியராக இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ என்னேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அது வந்து டிசேபிள்னு இருக்கும். அதாவது ஆக்சுவலாக என்னேபிள் ஆகாமல் டிசேபிள்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்னேபிள் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி என்னேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு QR கோடு சைடில் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அது இந்த இதை நீங்கள் ஆக்சுவலாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த சைடில் உள்ளது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லிங்க் இருக்கும் இதில், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோன்னே அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண அந்த QR கோடை காப்பி பண்ணி அது ஒரு பின் ஜென்ரேட் ஆகும். அந்த பின்னை கொண்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரமே இல்லை, பொறுமையாக பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக தான் ஃபில் ஆகுது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து அது பண்ணால் மட்டும்தான் பேமெண்ட் மெத்தடுக்கு நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னேபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? முதல் வந்து கீழே வந்து என்னேபிள் வந்து பட்டனில் என்னேபிள்ன்றது இப்போ டிசேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். மேலே வந்து ஸ்டேட்டஸ் என்ன கேட்குது, என்னேபிள்னு சொல்லி காட்டுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செட்டிங்கில் போயிட்டு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் முடிச்சாச்சு. பேமெண்ட் கிளிக் பண்ணணும். பேமெண்ட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதில் பேமெண்ட் மெத்தட் ஆட் அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ப்ரொவைட் டு கோட், அந்த கோடை வந்து இங்கே என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. 2 ஃபேக்டர் அந்த ஆத்தென்டிகேஷன் கோடு உங்களுக்கு வந்துச்சு இல்லையா, அந்த கோடை இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துடுங்க. வெரிஃபை கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணிட்டோமா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரி இதில் அதிலே வந்து கைட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து அக்கௌண்ட் முடித்தாலே பேமெண்ட் மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் ஒரு ஸ்விஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க பேங்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் போய் இது பண்ணி நம்ம அந்த ஸ்விஃப்ட் கோடை எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். சரிங்களா? எல்லா பேங்க்குமே உண்டு, அதை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி போட்டுக்கோங்க. கோடுன்னு இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் கொடுத்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் இதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸ்விஃப்ட் கோட் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ரீட் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லைவ் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லுக்லேயே ஒரு ஹாட் மெயிலே இப்போ கிரியேட் பண்ண போகிறீங்க. தென் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஃபினிஷ் பண்ணால் மட்டும் தான் பேமெண்ட் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தென் பேமெண்ட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்டேட் ஆகிடும். ஸோ இதை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்.